பார்க்கலாம். If m, n are natural numbers, for what value of m does 2 power n into 5 power m end in 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டும் m n நேச்சுரல் நம்பராக இருக்கும்போது எம்மோட வேல்யூ என்னவா இருக்கும், என்னவா இருந்தா இதோட ரிசல்ட் வந்து 5ல எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினை தமிழை ரிப்பீட் பண்ணுறேன். m மற்றும் n இயல் எண்கள் எனில் எந்த mஇன் மதிப்புகளுக்கு 2 power n 5 power m என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு உங்களுக்கு கொஸ்டின்ஸில் புரிஞ்சுதில்ல? எம்மோட மதிப்பு என்னவா இருந்தா இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி வர ஆன்சர் வந்து 5ல எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? கிவனில் 2 power n cross 5 power mன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பார்த்தாலே தெரிஞ்சிருது இது ஒரு ஆட் நம்பர், இது ஒரு ஈவன் நம்பர். ஓகேவா? அதை நான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதுறேன். 2 power n இஸ் ஈவன் ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் n. அதை நான் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஏன்னா இது பார்த்தா ஈவன் நம்பர் தானே, இது வந்து ஆட் நம்பர், அதை தான் எழுதுறேன். நெக்ஸ்ட் 5 power m இஸ் ஆல்வேஸ் ஆட் அண்ட் எண்ட் வித் 5 ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் m அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன எதுவாக இருந்தால் அதோட வேல்யூ 5ல் எண்ட் ஆகும்னு தானே கொடுத்துருக்காங்க. ஸோ 5 power m இஸ் ஆல்வேஸ் ஆட் அண்ட் எண்ட் வித் 5 ஃபார் ஆல் வேல்யூஸ் ஆஃப் m அப்படின்னு நான் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கிறேன். பட் இது கிராசிங்கில் போகும்போது 2 power n into 5 power m is always even and end with 0 தான். இந்த நான் ஸ்டேட்மெண்ட் எப்படி சொல்கிறேன்னா, இப்போது எக்ஸாம்பிள் 2 power 2ன்னு நான் போடுறேன், 5 power 1ன்னு போடுறேன். அந்த nக்கு வந்து வேல்யூ 2ன்னு mக்கு வேல்யூ வந்து 1ன்னு நான் கொடுக்குறேன். கொடுத்தா என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாமா? 2 power 2 4 into 5 power 1 5. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 20 கிடைக்குது. அது எதில் எண்ட் ஆயிருக்கு? 0 எண்ட் ஆயிருக்கு. நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக? இதே ரிவர்ஸில் போட்டு பார்க்கலாம். இப்போ 2க்கு 1 5 பவருக்கு ஸ்கொயர்டு நான் கொடுக்குறேன். அப்போ 2 power 2க்கு 1 கொடுத்து 5க்கு ஸ்கொயர் கொடுத்தேன்னா என்ன வரும்? 2 into 25 25 into 250 கரெக்டாக? அப்போ இதில் எதில் எண்ட் ஆயிருக்கு? 50ல் எண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக? எந்த காம்பினேஷனில் போட்டாலும், அதாவது ஆல்வேஸ் ஈவன் அண்ட் ஆல்வேஸ் ஈவன் எண்ட்ஸ் வித் 0. ஓகேவா? அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். பட் 2 power இந்த ரெண்டும் சேரும்போது 2 power n 5 power m ஆல்வேஸ் ஈவன் அண்ட் எண்ட்ஸ் வித் இன் 0. இதுதான் நீங்கள் ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கோம். ஸோ தேர்ஃபோர் நம்மளோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா 2 power n into 5 power m cannot end with the digit 5 அப்படின்னு சொல்கிறேன். நம்ம எப்படி எந்த காம்பினேஷனில் கண்டுபிடிச்சாலும் எம்மோட வேல்யூ எது போட்டாலுமே வந்து அதோட ஃபைனல் சொல்யூஷன் வந்து 5 அப்படிங்கிற டிஜிட்டில் வந்து எண்ட் ஆகாது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்கோம். cannot end with the digit 5 for any value of m. அதுதான் நம்ம இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் சொல்யூஷன்.